ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः. ओम शांति शांति शांति. விவேக சூடாமணி ஸ்ரீ சங்கராச்சாரிய அவர்கள் அருளிய பிரகரண கிரந்தத்தில் இதுவரைக்கும் நாம் ஒரு ஜீவனுடைய முக்கியமான நோக்கம் மோட்சமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், அந்த மோட்சத்துக்கு அவன் விசாரணை செய்து ஞானத்தை பெறணும், ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும், அந்த ஞானம் வேணும்னா அவன் அதுக்கு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ விசாரணை பண்ணணும் அப்படிங்கன்னு வரக்கூடிய அந்த சீடனுடைய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த சீடனை ஜிக்ஞாசு அப்படிங்கிறத கடைசியாக நம்ம பார்த்த ஸ்லோகத்தில் நம்முடைய சங்கராச்சாரியர் அவர்கள் கூறியிருந்தாங்க. அப்போது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சீடனுடைய அதிகாரித்துவம், குவாலிஃபிகேஷன்ஸ், எந்த ஒரு கல்வியை நம்ம பெறணும்னாலும் எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் அதற்கான ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை. அப்போ இங்கே நம்ம பெற இருக்கிறது நித்தியமான ஒரு மனநிறைவு, எல்லாவற்றிலிருந்து விடுபட்ட நிலை. இந்த மோட்சத்தை நம்ம பெறணும்னா அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை. ஏன்னா இந்த ஞானம் நம்ம பெற போகிறோம். இந்த ஞானத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு தகுதியான குரு கிட்ட தான் போய் கற்றுக்குறோம். அந்த குருங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? குருங்கிறவங்க ஏற்கனவே அந்த மனநிறைவை பெற்றவங்க. அந்த மனநிறைவை அடைந்தவர்களிடத்துல நாம் அணுகி பணிவோடு இதை நம்ம கேட்கணும் அப்படின்னா அந்த பணிவுங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு தேவை. அப்படி ஒரு குவாலிஃபிகேஷனாக நாம் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அந்த தகுதிகள் என்னென்ன, ஒரு அதிகாரி வரான் அப்படின்னா அந்த அதிகாரிக்கு என்னென்ன தகுதி நிலைகள் இருக்குதுங்கிறத இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் ஒவ்வொன்றா தெளிவாக நமக்கு சங்கராச்சாரியர் அவர்கள் சொல்லித்தர போகிறாங்க. விவேகினோ விரக்தஸ்ய சமாதி குணசாலினஹ முமுக்ஷுரேவ ஹி பிரம்ம ஜிக்ஞாச யோக்யதாமத. இப்போ இந்த ஸ்லோகத்தில் 4 விஷயங்கள். விவேகம், விவேகினோ விரக்தஸ்ய. முதல்ல விவேகினோனா விவேகம் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு அதிகாரிக்கு தேவை. விவேகம்ங்கிறத நம்ம ஏற்கனவே சுருக்கமாக பார்த்துருக்குறோம். விவேகம்ங்கிறது நித்திய அனித்திய வஸ்து விவேகம், நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இப்போ நம்ம இந்த குணங்கள் எல்லாத்தையுமே இன்னும் விரிவாக ஒரு ஸ்லோகமாக நமக்கு நம்ம குருமார் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதனால இந்த இடத்துல ரொம்ப டீட்டெயிலாக பார்க்காம அந்த ஸ்லோகம் வரும்போது அதனோட டீட்டெயிலாக அந்தந்த இடங்களில் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தில் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத பேரகளை முதல்ல அறிமுகப்படுத்தி அப்புறம் அதற்கான ஸ்லோகங்கள் போகும்போது டீட்டெயில் பார்க்கலாம். அப்போ விவேகம்ங்கிறது எதுன்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகம். விரக்தஸ்ய, விரக்தஸ்யன்னா பற்று இல்லாத நிலை. இதற்கான வார்த்தை வைராக்கியம். இப்போ வைராக்கியமும் விவேகமும் மிக அவசியம் அப்படின்னு முதல்ல சொல்லி, சமாதி குணசாலினக, சம ஆதி குணசாலினக, சமம் ஆதி, சமம் முதலிய குணங்கள் எல்லாம் பெற்றிருக்கணும். அப்போ சமதை தொடர்ந்து இன்னும் சில குணங்கள் எல்லாம் இருக்குது. அந்த குணங்கள் எல்லாம் நம்ம இனி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வர்றவனுக்கு நம்ம ஏற்கனவே
எது முக்கியம்னு சொல்லியிருக்கிறோம்? ஜீவனுக்கு அவனுடைய முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டியதே முக்தி. அந்த முக்தியில ஆர்வம் உடையவன் தான் முக்கியமா இந்த அதிகாரியா இருக்க முடியும். முக்தியில ஆர்வம் இல்லாம இதை கத்துக்கிறதுனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு வேண்டியது முக்தின்னா தான் அதை கத்துக்க வரும்போது அதற்கான தகுதியை பத்தியே நம்ம பேச போறோம். அப்போ முமுக்ஷுர் ஏவகி பிரம்ம ஜிக்ஞாச யோக்கியதாம் அத. அப்ப அந்த ஜிக்ஞாசுவாக இருக்க வேண்டும். ஜிக்ஞாசுவாக இருக்க வேண்டும்னா அவனுக்கு முமுக்ஷுங்கிற அந்த ஒரு கொள்கையும் தேவை. முமுக்ஷுங்கிறது என்னங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இங்க முக்கியமா அந்த ஜிக்ஞாசு அப்படிங்கிறவனுடைய அதிகாரித்துவங்கிறதுல ஜிக்ஞாசுங்கிறவன் ஞாத்தும் இச்சு ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாத்தும்னா அறிவுல ஆர்வம் உடையவன், அறிவை விரும்பக்கூடியவன், ஞானத்தை விரும்பக்கூடியவன் தான் ஜிக்ஞாசு. கத்துக்கணுங்கிற ஆர்வம் உடையவன். இந்த மோட்சத்திலிருந்து மோட்சத்தை அடைஞ்சி மொத்தமா இந்த சம்சார கடல்ல இருந்து நான் தப்பிக்கணுங்கிற ஆர்வம் உடையவன். அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அந்த ஞானத்தை கத்துக்க ஆர்வம் உடையவனை தான் நம்ம வந்து ஜிக்ஞாசுன்னே சொல்றோம். அப்போ ஜிக்ஞாசுவோட குவாலிஃபிகேஷன்ஸ்ல ஒரு 4 இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்ததாக சாதனானி அத்ர சத்வாரி கதிதானி மனிஷிபிஹி येषु सत्स्येव सन्निष्ठा यदभावेन सिद्ध्यति. இந்த விஷயத்தில் கைகொள்ள வேண்டிய நடைமுறைகள் 4 என நிச்சய புத்தியுள்ள ஞானிகளால் கூறப்பட்டுள்ளன. எவை இருந்தால் மட்டுமே இந்த ஞான நிஷ்டை நிலைப்படுமோ, எவை இல்லாவிட்டால் அந்த ஞான நிஷ்டை நிலை பெறாதோ அவை இந்த 4 அப்படின்னு இதனுடைய பொருள். சாதனானி அத்ர சத்வாரி, சாதனங்கள் சத்வாரினா 4 என்று சொல்லப்படுகிறது. 4 விதமான சாதனங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எது? விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்கம், சமதம் முதலிய குணங்கள், முமுட்சுத்துவம். இந்த 4 அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த 4 யாரால இது நமக்கு பரிந்துரைக்கப்படுதுன்னா, ஏற்கனவே இந்த 4 குணங்களை பின்பற்றி அதிகாரித்துவமாக கொண்டு யார் முழுமையான மனநிறைவை பெற்றாங்களோ அவங்களால தான் இது பரிந்துரைக்கப்படுது. அப்போ ஒரு வழியில போய் அந்த வழியை அடைந்தவர்கள் சொல்லும் பொழுது அதை நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ இந்த பாதையில போறவங்களுக்கு இந்த அதிகாரித்துவம் இருந்தால்தான் நிச்சயமா அதனுடைய பலனை நம்ம அடைய முடியும். சாதனானி அத்ர சத்வாரி கதிதானி மனிஷிபிகி. மனிஷிபிங்கிறவங்க அறிவாளிகள், புத்திசாலிகள். எந்த விதமான புத்தியுடைய, எந்த விதமான அறிவு உடையவங்க? ஆத்ம ஞானம் உடையவங்க, தன்னை பற்றின ஞானம் உடையவர்கள். அவங்க இங்க அதிகாரித்துவமா இந்த 4 தான் முக்கியம்னு சொல்றாங்க. அடுத்ததா இது ஏன் வேணும் அப்படின்னா, ஞான நிஷ்டை வேணும், ஞான சந்நிஷ்டா. அப்போ அந்த நிஷ்டாங்கிறது நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவன் விடுதலை பெறான். விடுதலை பெற்ற பிறகு இந்த உலகத்துல அவன் வாழ வேண்டியிருக்குது. அவன் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களால பாதிக்கப்படாம தன்னுடைய பிரம்மங்கிற நிலையிலிருந்து நழுவாம உறுதியா அதே நிலையில நிக்கிறதுக்கு இந்த 4 அதிகாரித்துவமும் அவசியம் தேவைப்படுகிறது. இந்த அதிகாரித்துவங்கள்ல குறை இருந்தால் அந்த பெற்ற ஞானத்தினுடைய பலனை முழுமையாக அவனால் அனுபவிக்க முடியாது. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப குவாலிஃபிகேஷன்றது எதுக்காகன்னா, இந்த குவாலிஃபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது அதனுடைய யூசேஜை நம்ம முழுமையா பெற முடியாது. அப்புறம் எதுக்கு நம்ம அந்த கோர்ஸை கத்துக்கணும்? அவசியமே இல்லை இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு போகும்போது அதுக்கான பலனை நோக்கி தானே நம்ம போறோம். இங்க பலன் மோட்சம். மோட்சமே கிட்டாது, மறுபடியும் இங்கேயே நம்ம சுழண்டுகிட்டு இருக்க போறோம். அப்போ அதிகாரித்துவத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதிகாரித்துவம் இல்லைன்னா ஞானம் ஞானமாக இருக்கும், ஞான பலனாக மாறாது. ஞான பலன் முக்தி, ஞானமே முக்தியாக இருக்கிறது, பெற்ற ஞானமே முக்தியாக இருக்கிறது. அந்த பலனாக எப்பொழுது அது நமக்கு மாறும்? இந்த அதிகாரித்துவம் பூரணத்துவமாக இருந்தால். இல்லைன்னா அந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்காதுங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறாங்க. அப்போ ஏஷு சத் ஸ்வவேவ சந்நிஷ்டா யத் பாவே ந சித்தியதி, இல்லைன்னா கிடைக்காது, ந சித்தியதி. அப்போ அந்த
ஞானத்தில் நிலை பெற்று இருக்கணும்னா இந்த 4ம் வேண்டும் அப்படின்னு 4னுடைய முக்கியத்துவம் முதல்ல 4 அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த 4னுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இது அப்படியே நேராக உங்களுடைய குறிக்கோள் மோட்சம் அதில் கனெக்ட் ஆகிருக்கு. இல்லைன்னா அந்த பலனை முழுசாக நம்ம அனுபவிக்க முடியாது. இப்போ அடுத்த ஸ்லோகம். ஆதௌ நித்ய நித்ய வஸ்து விவேக பரிகண்யதே இஹாமுத்ர பலபோக விரகஸ்த அனந்தரம் சமாதி ஷட்க சம்பத்திர் முமுக்ஷுத்வம் இதி ஸ்புடம். இப்போ மறுபடியும் அந்த 4 அதிகாரித்துவம் 4ன்னு சொன்னதுல அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய அறிமுகத்தையும் மறுபடியும் இங்க நமக்கு தராங்க. ஆதவ் முதலில் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அது என்னன்னா, விவேகம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உண்மையிலிருந்து பொய்யை பிரித்து அறியணும். பொய்யாக இருக்கிற ஒரு விஷயத்தை பிரித்து அதில் இருக்க உண்மையை கண்டுபிடிக்கணும். நேரடியாக பார்த்தா அதில் இருக்க உண்மை தெரியல. அப்போது நம்ம ஒரு விஷயம் கலந்துருக்குது, நேரடியாக பார்த்தா தெரியாது, அதை பகுத்து அறியணும். ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் விவேகம். இங்கே நமக்கு நித்திய அனித்திய, நித்தியம்னா எப்போதும் இருக்கக்கூடிய அழியாத நிலையான வஸ்து. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக அழியக்கூடிய நிலையாக இல்லாத அனித்திய வஸ்து. இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விவேகம் முதல்ல வேணும். அதை தான் நித்தியானித்திய வஸ்து விவேக பரிகணித்து. இக அமுத்ர பலபோக விரகஸ்தனந்தரம். இக அமுத்ர, இகம்னா இங்க, அமுத்ரன்னா நமக்கு தெரியாத உலகம், பிரம்மலோகமோ சத்தியலோகமோ அல்லது சொர்க்கலோகமோ நம்ம இன்னும் அதை பார்க்கல இல்லையா. அப்போ இந்த லோகமாக இருந்தாலும் பரலோகமாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சுகபோகங்களில் விரகஸ்துவம் அப்படின்னா பற்று இன்மை. சுகபோகங்களில் பற்று இருந்ததுன்னா நம்ம குறிக்கோளில் கவனத்தை செலுத்த முடியாது. நம்ம உட்கார்ந்துருப்போம், குரு நமக்கு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நம்ம மனசு வேற ஏதோ ஒரு விஷயத்தில் போயிட்டு இருக்கும். அப்போது இங்கே முக்கியமே காது கொடுத்து கேட்கறது, சிரவணம் தான் முக்கியம்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவர் வாட்னு அவருடைய உபதேசத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது மனசு நம்ம காரை விட்டுட்டு வந்தோம், லாக் பண்ணமா என்னன்னு தெரியல, அதில் வேற நம்ம ஒரு சிற உயர்ந்த பொருளை வச்சுருக்கோம் அப்படின்னு அங்கே சிந்தனை எங்கேயோ போயிருக்குது. அடுத்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக விட்டார்னா சினிமாவுக்கு போகலாம். இப்படிப்பட்ட போகங்கள், இந்த விஷயங்களோட கவனம் இருந்ததுன்னா என்ன சொல்ல வராங்கிறத முழுமையாக உள்வாங்கி அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ போக விஷயங்களில் நமக்கு பற்று இருந்ததுன்னா ஒரு விஷயத்தை கிரகிச்சு அதை நம்ம உள்ளே வாங்கிக்க முடியவே முடியாது. ஆனால் வைராக்கியன்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வைராக்கியங்கிறது இங்கே மட்டும் இல்லை, பரலோகத்தில் இனி வரக்கூடிய சுகங்கள், எதிர்காலத்தில் இங்கேயே இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடிய சுகங்கள் இருக்கலாம். இப்படி எந்த சுகமாக இருந்தாலும் அதில் பற்று இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு வேண்டியதை நம்ம பற்றிக்க முடியும். ஸோ இது வைராக்கியம்னு நம்ம பார்த்தோம். சமாதி ஷட்க சம்பந்திர் முமுக்ஷுத்துவம் இது ஸ்புடம். ஸ்புட்டம்னா தெளிவாக. சமாதி ஷட்கம் அப்படின்னா சமாதி முதலான 6 குணங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா சமம், தமம், உபரதி, திக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம்னு இந்த குணங்கள் எல்லாம் இனி நம்ம பார்க்க போறோம். இது அறிமுகம்தான். ஆனால் அறிமுகத்திலேயே இதனுடைய முக்கியத்துவம் நம்ம சொல்லலைன்னா இந்த குணங்களை பற்றின முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்காம கூட போயிடலாம். இப்போ சொன்ன மாதிரி இங்கே உட்காந்து நம்ம இதை கவனிச்சுட்டு இருக்கும்போதே சிந்தனை வேற எங்கேயோ போயிடுச்சுன்னா, சமம்னு நான் சொல்லி பிடிக்கிறதுக்குள்ளேயே சிந்தனை எங்கேயோ போய்டும், சமத்தை பற்றின விஷயத்த கிரகிக்காம விட்டுருவோம். அப்போ சமன்றத அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்காம அதை நம்ம கடைபிடிக்காம விட்டுட்டோம்னா இதனால நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நம்முடைய மோட்சத்தினுடைய பலனை அனுபவிக்கவே முடியாது. ஞானத்தினுடைய பலனாகிய மோட்ச இன்பம் முழுமையாக நமக்கு கிட்டாம போக போகுது. அப்போ அந்த சீரியஸ்னஸ், இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸாக நம்ம இருக்கணுங்கிறத தான் திரும்ப திரும்ப மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும்.
அப்போ இந்த மாதிரி 6 வகையான செல்வங்கள்னு சொல்றாங்க. சம்பத்துனா செல்வம். அப்போ ஒரு மனிதன் மோட்சம்தான் அவன் குறிக்கோளா இருக்குன்னா அவன் சம்பாதிச்சுக்க வேண்டிய செல்வம் எதுன்னா இந்த 6 குணங்கள். செல்வம் எதுக்கு? இன்பம் அனுபவிக்கிறதுக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? மோட்சங்கிறது என்ன? நிலையான இன்பம். இது அப்பப்போ வந்து போகக்கூடிய இன்பம் கிடையாது, நிலையான இன்பம். அந்த நிலையான இன்பத்தை கொடுக்கக்கூடிய செல்வமா இந்த 6 குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா இதை நம்ம முழுமையா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, அந்த ஒரு வார்த்தையிலேயே அதற்கான உட்பொருளை எவ்வளவு பொருத்தி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த 6 வகையான செல்வங்களும், அப்புறம் எல்லாத்தை விட மேன்மையா முக்தியில அவா வேணும். மூச்சுத்துவம்ங்கிறது முக்தியில அவா உடையவங்களை தான் மூச்சுத்துவம். அப்ப இவர் தான் இது எல்லாத்தையும் பெற்றவராக இருக்கணும். முக்தியில ஆர்வமே இல்லைன்னா அவருக்கு இந்த அதிகாரித்துவமே தேவையில்லையே. ஸோ அப்போ முமுட்சுத்துவங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா இவைகளால நம்ம ஒன்றும் முக்தியில ஆர்வம் இல்லை, ஆனால் நான் இந்த ஆத்ம வித்தியை கற்றுக்கிட்டு இது ஒரு எஜுகேஷன், 4 விஷயம் எனக்கு தெரியும், அதில் இதுவும் ஒரு விஷயம் நான் கற்றுக்கணும்னு வந்திருக்கேங்க, அவ்வளோதான், எனக்கு முக்தி அடையணுங்கிறதுலாம் இல்லை, எனக்கு இங்கேயே எல்லா விதமான சுகமும் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஆர்வம் உடையவங்களுக்கும் முக்தி இன்பம் பலன் கிடைக்காதவங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஆர்வமே இல்லை. இதை வெறும் ஒரு அறிவு கல்வியாக மட்டும்தான் பார்க்குறாங்க போது இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ இந்த சாதன சதுஷ்டியம்ங்கிற 4 விஷயங்கள் யாருக்கு ஒன்றொன்றும் எப்படிப்பட்டதுங்கிறத இனி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாக நம்ம சொன்னது விவேகம். பிரம்மம் சத்யம் ஜெகன்மித்யா இதி ஏவம் ரூபோ விநிச்சயः ச அயம் நித்யா நித்ய வஸ்து விவேகः சமுத்தஹ்ருதः. பிரம்மமே மெய், ஜகத்தானது பொய். இந்த வடிவிலான நிச்சயமான புத்தி எதுவோ அந்த நிச்சய புத்தி தான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்று தெளிவாக கூறப்படுகிறது. இப்போ சாதன சதுஷ்டயங்கள்ல முதலாக இருக்கக்கூடிய விவேகம் அப்படிங்கிற அந்த ஒரு குணத்தை பற்றின விரிவாக்கத்தை நம்ம பார்க்க போறோம். விவேகம் அப்படிங்கிறத பொதுவா நம்ம பிரித்தறிதல் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அதுல நித்திய அனித்திய விவேகம்னு சொன்னோம். நித்தியமானது எது, அனித்தியமானது எது, நிலையானது எது, நிலையற்றது எது அப்படிங்கிற அந்த பகுத்தறிவை கூடியதுதான் விவேகம், விவேச்சனம் அப்படின்னு பார்த்தோம். இந்த விவேச்சனத்துல உண்மையை பொய்யிலிருந்து பிரித்தறியறது, இது செய்யத்தக்கது செய்யத்தகாததுன்னு பிரித்தறிய வேண்டியிருக்கு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி நித்திய அழிவதிலிருந்து அழியாததை பிரித்து அறிய வேண்டியிருக்குது. சாதாரணமா நம்ம உலகில் தர்மம் அதர்மம்னு இருக்கு. எது தர்மம் எது அதர்மம் இப்படியும் பிரித்தறிய வேண்டியிருக்குது. அப்புறம் ஸ்ரேயஸ் பிரேயஸ், நன்மை தரக்கூடியது எது, இன்பம் தரக்கூடியது எது, இப்படி இத்தனை விஷயங்களை பிரித்தறியக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இதுல ஒவ்வொன்றையும் நம்ம பிரித்தறியக்கூடிய நிலையில இருக்கிறோம். அப்படின்னா பிரித்தறிய இந்த விவேகம்லாம் நமக்கு இருக்குதுன்னா இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம விவேகம் இருக்குது. இந்த விவேகம்லாம் நமக்கு போதுமா? விவேகம் மட்டும் போதுமா? விவேகம் இருக்கிறது, இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியுது. அப்போ அந்த விவேகத்தை எங்க நாம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? விவேகம் மட்டும் இருந்தா பத்தாது, விவேகத்தை நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும்னு உட்கார்ந்தோம்னா படத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வீடியோ வெளியில வரும். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட், வாயிலெல்லாம் ஏதோ பெரிய பெரிய கட்டிகளோடையும் பல விதமா காண்பிக்கிறாங்க. புகைப்பிடிக்கிறதாலேயோ அல்லது மது அருந்ததாலேயோ இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்குதுங்கிறத அங்க அறிவிப்பு செய்யறாங்க. இடைவேளையில அங்கிருந்து நம்ம ஒரு காஃபி குடிக்கணும்னு வெளியில வந்தா நம்ம இருக்கிறது தேவலோகமாகிய புகை மூட்டத்துல. அது என்ன புகை? எதை செய்யாதன்னு சொன்னாங்களோ அதை செய்யக்கூடிய இடம். அதை பயன்படுத்துறவனும் சரி பயன்படுத்தாதவனும் சரி அங்க எல்லாருமே பாதிக்கப்படுறோம். இப்ப பாருங்க, ஒரு விவேகத்தை முன்னாடி கொடுக்குறோம்,
அந்த விவேகத்தை பயன்படுத்துகிறோமா? சரி, அதில் கூட சில பேருக்கு புரியலன்னு விட்டுடலாம். ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம பாடி அனாட்டமி முழுக்க தெரியும், எதை செஞ்சால் எந்த இடத்துல என்ன பாதிப்பு வருங்கிறது தெரியும். மது அருந்தினா அதனால் எந்தெந்த இடத்துல எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுவது அவருக்கு தெளிவாக தெரியுமா இல்லையா? புகைப்பிடித்தால் எந்த இடத்துல என்ன பாதிப்பு வருங்கிறது தெரியும். எல்லா மருத்துவர்களும் மது அருந்தாமலோ புகைப்பிடிக்கலாமோ இருக்கிறார்களா? அப்போ அந்த விவேகம் பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் கூட விவேகத்தை பயன்படுத்தலை. அப்போ விவேகம் மட்டும் பத்தாது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிறத இங்கே ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்? இது ஒரு மகா வாக்கியம், நமக்கு ஸ்ருதியில் இருக்கக்கூடிய மகா வாக்கியம். பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. பிரம்மம்தான் சத்தியம், நிலையானது, நித்திய வஸ்து. இந்த ஜெகத் அதன் மீது தோற்றமாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் விவேகம்னு இங்கே நமக்கு சங்கராச்சாரியார் அறிமுகப்படுத்துகிறார். ஏற்கனவே விவேகத்தை நித்திய அநித்திய விவேகம்னு நாம் பார்த்துருக்குறோம். அப்போ நித்திய அநித்தியங்கிறத எதுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரொம்ப பேபி ஸ்டெப்ஸ் எடுத்த உடனே அது என்னங்கிறத பூதாகரமாக வெடிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி முதல்ல விவேகம்னா என்ன என்ன என்னன்னு சொல்லி ஒரு ஸ்டெப். பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. அப்போ இது வரைக்கும் நித்திய அநித்தியம்னு பார்த்துருந்தோங்க. புதுசாக 2 வார்த்தை, பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா. அப்போ நித்தியத்து கூட பிரம்மத்தையும் அனித்தியத்து கூட ஜெகத்தையும் பொருத்தி பார்த்துக்கோங்க, இதுதான் விவேகம் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போது நம்ம பார்க்கும்போது இத்தனை வகையான விவேகங்கள் இருக்குது. இதெல்லாம் நமக்கு இருந்தால் கூட இதுக்கு அடுத்த ஸ்டெப், இந்த விவேகத்தை பயன்படுத்தக்கூடிய இடம் எதுன்னு பார்க்கும்போது எது தேவையில்லைன்னு நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லையா விவேகத்தில், அதை செய்யாமல் இருக்கிறது. அதுக்கு என்ன வேணும்? இப்போது அதை செய்யாமல் இருக்கணுங்கிற வைராக்கியம் வேண்டும். இதுதான் 2வதாக இருக்கக்கூடிய அதிகாரித்துவம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இகபரலோக இன்பங்கள் இருக்கு இல்லையா, இதில் சில விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் ஏன் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு 4 காரணங்களை நம்ம சொல்லலாம். அந்தவத், பந்தவத், அதிருப்திகரம், அப்புறம் லாஸ், இழப்பு. அந்தவத்துனா முடிவு இருக்கக்கூடியது. ஒரு இன்பம் நமக்கு வருதுன்னா அந்த இன்பம் நிலையாக இருந்துருதா? ஒரு சாப்பிட்றோம், எல்லாருக்கும் தோசை பிரியமாக இருக்குது. எவ்வளோ தோசை சாப்பிட முடியும்? தோசை சாப்பிட்ற வரைக்கும் அந்த இன்பம் இருக்குது. ஒரு காஃபி குடிக்கணும், இல்லை ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிக்கணும். காஃபி குடிக்கிற வரைக்கும் அந்த சுவை நாக்கில் இருக்கிற வரைக்கும் அதோடைய இன்பம். இப்படி ஒரு விஷயத்துலையும் அதை அனுபவிக்கிற மட்டும்தான் அந்த இன்பம் இருக்குது, அப்புறம் போயிடுது. அப்போது அந்த விஷயம் அனுபவிக்கப்படுது நிறுத்தப்படும் பொழுதே அந்த இன்பம் போய்விடுகிறது. இது நிலையான இன்பமா? அப்போ அந்தவத், முடிவு இருக்கக்கூடியது. அப்போ இகப்பரலோகம் எல்லாமே இப்படி தான். இங்கேருந்து நீங்கள் சொர்க்கலோகத்துக்கு போனாலும் அங்கேயே பர்மனெண்டாக நேராக போட்டு தங்கிட முடியுமானா முடியாது. மறுபடியும் இறங்கி வந்து தான் ஆகணும். அதற்கும் ஒரு கால அளவு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நிலையான தீராத ஒரு இன்பம் இருக்கிறதான்னு யோசிக்க தூண்டுதில்லை. இது எல்லாம் நம்ம அந்தவத்துன்னு முடிவு கட்டுறோம்னா அப்போ முடியாத ஒரு இன்பம் இருக்கணுமே, அது என்ன அப்படின்னு சிந்தனை செய்ய தூண்டக்கூடிய விஷயமா இதை நம்ம பார்க்கணும். அடுத்தது பந்தத்துவம்னு சொன்னோம். பந்தம்ங்கிறது பாந்தம் அப்படின்னா கட்டு, தலை, நம்மளை பிடிச்சு வச்சுக்கிற விஷயம். இங்க நம்ம சுகம்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளை கட்டி வச்சிருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு விதமான கட்டு. அந்த கட்டே இன்னொரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு கூட தடையா இருக்குது சில நேரங்கள்ல. அப்போ அந்த பந்தம்ங்கிறத அடிமைப்படுத்தக்கூடியது நம்முடைய சுதந்திரத்தை கெடுக்கக்கூடியதா இருக்குது. ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னா இன்னொரு விஷயத்துக்கு நம்மளால போக முடியல. அப்ப என்னது, நம்ம சுதந்திரம் தடுக்கப்படுது அங்க. இப்படி ஒன்று தேவையா? சுதந்திரம். அப்ப சுதந்திரம்ன்றது எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் அனுபவிச்ச அந்த இன்பம் எப்படி இருக்கும்? பூரண இன்பம் எப்படி இருக்கும்? கட்டுகள், தலைகளே இல்லாத இன்பம் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிக்க வைக்கிறது இல்லையா? அப்போ அதை தானே நம்ம தேடணும்.
அப்பப்போ கிடைக்கக்கூடிய இன்பம், நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய இன்பம், சுதந்திரம் இல்லாத ஒரு இன்பம், அது நமக்கு தேவையா? பூரண இன்பம் தேவையா? பூரண இன்பம் தான் தேவை. இன்னொன்று, திருப்தி அடைஞ்சிடுறோமா? நாம இந்த இன்பங்களில் திருப்தி அடைஞ்சிடுறோமா? ஒருத்தருக்கு தோசை சைக்கோ அப்படின்னா 3 வேளை தோசை கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. அப்போ திருப்தி அடையிறதே கிடையாது. அந்த நேரத்தில் தேவை, அந்த நேரத்தில் திருப்தி, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தேவை. அந்த திருப்திங்கிறதே இங்க இந்த இன்பங்கள்ல, இகபரலோக இன்பங்கள்ல இல்லை. நிலையான திருப்தி இருக்குதா அப்படின்னா நிலையான திருப்தி இல்லை. திருப்தி இருக்குது, அப்புறம் திருப்தி இல்லாம போயிடுது, மறுபடியும் வேண்டுது, மறுபடியும் திருப்தி கொடுக்க வேண்டியிருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்தா அதுக்கு முடிவு இருக்குதா? முடிவே இல்லாத நிலை. அப்போ இந்த மாதிரி ஒரு அதிருப்தி நிலை நமக்கு வேண்டாம். எனக்கு பூரண திருப்தி வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியதா நம்ம இதை பார்க்கணும். இப்போதான் இந்த மாதிரி தான் நம்ம பகுத்து ஆய வேண்டியிருக்குது ஒரு விஷயத்துலையும். இப்போ நம்ம உலகத்துல கிடைக்கக்கூடிய எந்த ஒரு இன்பம் ஆகட்டும் விலை இல்லாம கிடைக்குதா? சினிமா போகணும்னா டிக்கெட் வாங்கி ஆகணும், கார்ல போகணும்னா பெட்ரோல் போட்டு ஆகணும், காரையே முதல்ல வாங்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அது பொருளாகவோ இருக்கலாம், மனதளவிலேயோ இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற வேண்டியிருக்கிறது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எதையுமே இழக்காம என்னுடைய சொந்த இன்பமாகவே இருந்தா, யாரையுமே சார்ந்து இருக்காம, சொந்தங்கிறதுக்கு சாஸ்திரத்துல நிஜம், நிஜானந்தம், அந்த இன்பம் என்னுடையதாவே இருந்தா நான் யார்கிட்டயா பர்மிஷன் கேட்கணுமா அனுபவிக்கிறதுக்கு? அது என்னை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. என்னதுதான் அது, நான் ஏன் அதை அதுக்கிட்ட அடிமையாகணும்? இப்படிப்பட்ட ஒரு இன்பம் இருக்கும்ல, அதை தானே நான் தேடணும். அப்போ இந்த மாதிரி இகப்பர லோகங்கள்ல இருக்கக்கூடிய இன்பங்களை எது நிலையானது எது நிலையற்றதுன்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுல எது நிலையானது எது நமக்கு சொந்தமானது அப்படிங்கிறத பார்த்து அதை தேடுறது தான் புத்திசாலித்தனம். ரைட். இந்த மாதிரி 4 விஷயங்களை பகுத்து ஆராயும் போது நம்ம கிட்ட இப்போ ஒரு பாவனை வருது. எது வேண்டும்ங்கிற பாவனை? நிலையானது வேண்டும். நிலையானது வேண்டும்னா எது வேண்டாம்? நிலை. இப்போ ஒரு பாவனை உருவாகுது இல்லையா, நிலையற்றது வேண்டாம்னு. இதுதான் பற்றற்ற தன்மை. எது நிலையானதுன்னு தெரியும் பொழுதே நிலையற்றது நமக்கு தேவையில்லைன்னு புரிகிற பாவனை தான் பற்றற்ற நிலை. அதை தான் வைராக்கியம்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த புத்தி வளரும் பொழுது, விவேகம் பகுத்தாய்வதனால நம்ம புத்தியில ஒரு அறிவு வளருது. அந்த வளர்றதுனால தான் நம்ம அதை விவேகம்னு சொல்றோம். இதே மனதுல ஒரு வளர்ச்சி ஏற்படுது இல்லையா? இப்போ பாவனைன்னு சொன்னாலே இது மனதுக்குரியது தானே, இதை வைராக்கியம்னு சொல்றோம். அப்போ புத்தியில ஏற்படக்கூடிய இந்த வளர்ச்சியும் மனதில் ஏற்படக்கூடிய இந்த வளர்ச்சியும் எவ்வளவு தொடர்புடையதா இருக்குது பாருங்க. விவேகமும் வைராக்கியமும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். தனித்தனியா பிரிச்சு அறியும் விவேகம் மட்டும் இருந்துச்சுன்னா தேவலோகத்துல தியேட்டர்ல நம்ம போய் தனியா ஓர்த்து தேவலோகத்துல இருக்கிற மாதிரி தான். அப்புறம் நமக்கு அதனால விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் சங்கராச்சாரியார் இந்த ஸ்லோகத்துல விவேகம்னு நிலையானது நிலையற்றது எதுன்னு சொல்லும் பொழுதே ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாரு. பிரம்மம்தான் சத்தியம், ஜெகத் மித்யா. பிரம்மம்தான் இருக்கிறது, ஜெகத் தோற்றமாக அதன் மீது இருக்கிறதுங்கிறத அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அதுதான் வைராக்கியம். ஏன்னா விவேகத்தினுடைய தொடர்பாக இருக்கக்கூடியது வைராக்கியம். ஓரளவுக்கு இப்போ வைராக்கியத்தை பற்றி பார்த்துருக்குறோம். இன்னும் அதை பற்றி விளக்கமாக அவங்க சொல்றதுக்காக தத் வைராக்கியம் ஜிகுப்சா யா தர்சன ஸ்ரவணாதிபிஹி தேஹாதி பிரம்ம பர்யந்தே ஹி அனித்ய போகவஸ்துனி. இந்த மனித உடல் தொடங்கி பிரம்மதேவனின் உடல் வரையில் பார்த்த கேட்ட நிலையற்ற போக பொருள்களை வேண்டாம் என்று தள்ளுதலே வைராக்கியம் அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்
இந்த லோகத்திலிருந்து பிரம்மலோகன்ற அந்த பரலோகத்து வரைக்கும் இருக்கக்கூடிய இன்பங்களை இந்த தேகத்தில் தானே நம்ம அனுபவிக்கிறோம். இங்கன்னா இங்கே ஒரு தேகம், பிரம்மலோகத்தில் ஒரு தேகம். அந்த தேகத்தினால நமக்கு வரக்கூடிய இந்த போக இன்பங்களை நம்ம துறந்துடணும் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம 4 விதமான விஷயங்களை பிரித்து அறிந்து அதில் நிலையானது எது நிலையற்றது எதுன்னு பார்த்து, நிலையானதை நம்ம நாடும் பொழுதே நிலையற்றது மேலே நமக்கு பற்றுவிடக்கூடிய பாவனை வருதுன்னு பார்த்தோம். அப்போ விவேகத்தால் உங்களுக்கு வைராக்கியம் வரும். வைராக்கியம் இருந்தால் தான் விவேகம் கடைபிடிக்கவேப்படுது. ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்போ தத் வைராக்கியம் ஜிகுப்சா, தத் வைராக்கியம் ஜிகுப்சா. இப்போ வைராக்கியம் உள்ளவங்களை ஜிகுப்சா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மூக்ஷு, முக்தும் இச்சு முமுக்ஷுன்னு சொல்கிறோம், ஞாத்தும் இச்சு ஜிக்யாசுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே ஜிகுப்சாங்கிறவங்க வைராக்கியம் உடையவர்கள். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்பம் போக பொருள்களை வேண்டான்னு தள்ளுறோம். இந்த போகங்கள்லாம் எப்படிப்பட்டதுங்கிறத தான் நம்ம பார்த்தோம். நிலையானதா நிலையற்றதான்னு பார்க்கும் பொழுது எதெல்லாம் நிலை இல்லையோ அதை நம்ம தள்ளி தான் ஆகணும். ஏன்னா நம்முடைய நோக்கம் என்னவா இருக்குது, நிலையானதை அடையிறது தான் நம்முடைய நோக்கம்னும் போது அதில் ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சிருக்க முடியாது. நிலையற்றதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிலையானதை நம்ம எப்படி பெற முடியும்? அதனால இந்த வைராக்கியம் பற்றற்ற தன்மைங்கிறது நிலையற்றதுல விலக்கி வைக்கணும். நிலையற்ற இன்பங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும். அவைகள் மீது நம்முடைய நாட்டத்தை வைக்கக்கூடாது. இப்போ நம்ம பிரம்மம் சத்தியம்னு சொன்னோம்னா அது எப்படி என்னங்கிறத நம்ம குரு சொல்லி கொடுக்கும்போது அதை நம்ம கேட்கணும்னா, இந்த மாதிரி இகபோக இன்பங்கள்ல நாட்டம் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம கேட்டு அதை நம்ம நமக்குள்ள வாங்கிக்கணும். நம்ம கவனம்லாம் சிதறி இருந்துச்சுன்னா எப்படி இதை நம்ம உள்வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதனால இந்த வைராக்கியம்ங்கிறது நம்ம ஒரு இடத்துல உட்காந்து சுவாமி சொல்றதை கேட்க போறோம். கேட்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், உட்காரணும்ல. அவர் எவ்வளோ நேரம் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பிரியப்படுறாரோ அவ்வளோ நேரமும் அதை நம்ம காதால கேட்டு உள்வாங்கக்கூடிய தன்மையில நம்ம இருக்கணும்னா நான் முதல்ல அவர்கிட்ட வரணுன்ற ஒரு வைராக்கியம், உட்காரணுங்கிற வைராக்கியம், கேட்கணுங்கிற வைராக்கியம், இது எல்லாமே தேவை. இந்த கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம அதை வாங்கிக்கவே முடியாது. இப்போ வைராக்கியம், அந்த பற்றின்மைங்கிறது அந்த விஷயங்களில் பற்று இல்லைன்னா தான் இதை நம்மளால செய்ய முடியும். அங்கே பற்று இருந்ததுன்னா உடல் அளவுலையோ உள்ளத்தளவுலையோ நம்ம அதை நாடி தான் இருப்போமே தவிர இதை நாடி இருக்க மாட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வைராக்கியத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ தர்ஷன சிரவணாதிபிகி, தர்ஷன சிரவணாதிபிகினா தர்சனம் அப்படின்னா பார்வை, நம்ம சிரவணம்னா கேட்டல்னு சொல்றோம். யாரை நம்ம பார்த்து கேட்கணும், குருவை பார்த்து நம்ம கேட்கணும். குருவை பார்த்து நம்ம கேட்டு இந்த விஷயங்களை அல்லது கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள், குருவை நமக்கு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு இங்க இகலோகத்துல ஒரு இன்பம் இருக்கிற மாதிரி பரலோகத்திலையும் ஒரு இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய இன்பம் மட்டும் இல்லை, பரலோகத்துல இருக்கக்கூடிய இன்பத்தையும் எனக்கு வேணான்னு நான் தள்ளணும். ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு கண்ணுக்கு தெரியாத இன்னொரு ஏதோ ஒரு இன்பம் இருக்கலாம், எதிர்காலத்துல வரக்கூடிய இன்பம் இருக்கலாம். இப்படி எல்லா இன்பங்களையும் எனக்கு வேண்டான்னு நான் முதல்ல தள்ளக்கூடிய நிலையில இருக்கணும். ஏன்னா என்னுடைய நோக்கம் எனக்கு முக்கியம். அதற்காக இந்த விஷயங்கள்ல நான் பற்ற விட்டுடுறேன் அப்படிங்கிற நிலையை தான் வைராக்கியம்னு சொல்றோம். இப்போ மூன்றாவதாக சமதமாதி ஷட்கம்னு ஒரு 6 செல்வங்களை பார்த்தோம். சம்பத்து அப்படின்னு சொன்னாங்க. 6 விதமான செல்வங்கள். அதுல முதல்ல இருக்கிறது சமம். அந்த சமம்ங்கிறத இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். விரஜ்ய விஷய விரதாத் தோஷதிஷ்டயா முகுர்முகு ஸ்வலக்ஷியே நியதாவஸ்தா மனசஹ சம உச்சதே. இன்பம் தரும் விஷயங்களில் அடிக்கடி குற்றங்குறைகளை காண்பதால் அந்தந்த விஷய கூட்டங்களிலிருந்து பற்று நீங்கி மனது தனது குறிக்கோளில் நிலைப்படுவதே சமம் என்று கூறப்படுகிறது. இப்போ விஷயங்களிலிருந்து விஷய கூட்டங்களில், விஷய விரதாத்னா விஷய கூட்டங்கள், விஷய விரதாத் விஷய கூட்டங்களிலிருந்து முகுர்முகு அடிக்கடி
நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயத்தில் எனக்கு இன்பம் கிடைக்குது, இந்த விஷயத்தில் எனக்கு இன்பம் கிடைக்குதுன்னா அந்த இன்பம் கிடைக்கிற நேரத்திலேயே அந்த இன்பத்தில் ஏதாவது தோஷம், அதாவது குறை இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்திக்கணும். தோஷ திருஷ்டையா, அதில் உள்ள குறையை நாம் சிந்திக்க வேணும். இனிப்பு சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அதனால நம்ம எடை கூடிடும். எடை கூடுறதால பலவிதமான துன்பங்கள் வருதுன்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுன்னா அப்போ அளவாக சாப்பிடணும். ஒரு சில விஷயங்கள் ஜீரணம் சரியாக ஆகாதுன்னு தெரியுது, ஆனால் பிடிச்சிருக்கு, சுவையாக இருக்குது, எனக்கு அதிகமாக சாப்பிட்டா அஜீரண கோளாறு. இப்படி ஒரு ஒரு விஷயத்திலையும் தோஷ திருஷ்டியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு காரில் போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, கார் வாங்கணும் அப்படின்னு அதில் அந்த கார் வாங்கி அதில் போகிறதுல ஒரு இன்பம் இருக்குதுன்னு நான் முடிவு பண்ணுறேன்னா அந்த காரை வாங்கணும் அப்படின்னு வாங்குறதுக்கு முதல்ல நான் கடன் வாங்கணும். இருந்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லாதவங்க கடன் வாங்கணும். பின்ன அந்த காரை மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலையில் டயரை மாற்றணும், தினம் அது வெளியில் போடணும்னா பெட்ரோல் போடணும், இப்படி மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் பூர்த்தி பண்ண முடிஞ்சாதான் அந்த இன்பத்தை பற்றியே யோசிக்கணும். இப்போ அந்த குறைகளை பற்றி நான் முன்பே ஆலோசித்து இது எனக்கு தேவையா, இதை நான் மீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது அந்த இன்பம் தேவையா தேவையில்லையாங்கிறத முடிவு பண்ண முடியுது இல்லையா? அப்போ தோஷ திருஷ்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் ஆகிறது. எந்த ஒரு இன்பத்தை நாம் நுகர்வதானாலும் அதில் உள்ள தோஷ திருஷ்டியையும் முதலிலேயே நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்வலட்சியே நியதவஸ்தா, இங்க தன்னுடைய ஸ்வலட்சியம், தன்னுடைய குறிக்கோள். நம்ம லட்சியம் என்ன? மோட்சம். இப்போ அந்த லட்சியத்தை நம்ம அடையணும்னா நம்ம மனம் ஏதாவது ஒன்றை விரும்பிக்கிட்டே இருக்குதுன்னா அப்போ அது என்ன ஆகுது, அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா. ஒரு பெண்டுலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டி விட்டா என்ன ஆகுது, இந்த எண்டு இந்த எண்டு இப்படி இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகுறது, அந்த வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது சமநிலை அப்படிங்கிற ஒன்று இருந்ததுன்னா அப்போது எப்படி இருக்குது, அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி மனம் சமநிலைக்கு வரும் பொழுது தான் குரு சொல்கிறத சரியாக நம்மளால் காதில் வாங்கிக்க முடியும், நம்ம குறிக்கோளில் நம்ம கவனமாக இருக்க முடியும். அப்போ சமம்ங்கிறது என்ன? சமநிலை, மனதினுடைய சமநிலை. சமநிலை எப்படி கிட்டது? ஒரு இன்பத்தில் உள்ள தோஷ திருஷ்டியை பார்க்கறதுனால, அதில் உள்ள குற்றங்குறைகளை பார்க்கறதுனால, பின் விளைவுகளை பார்க்கறதுனால அந்த இன்ப நுகர்ச்சி நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத ஆலோசித்து அதிலிருந்து நம்ம விடுபடுறது, அந்த இன்ப நுகர்ச்சியில் உள்ள பற்றை நம்ம நீக்கிக்கிறது. இதை தான் நம்ம சமம்னு சொல்கிறோம். மனசக சம உச்சதே, இந்த மனசை தான், இந்த அடக்கமான இந்த மனசை தான் நம்ம சமம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சுக தர்சனத்தை விட தோஷ தர்சனம், தோஷ திருஷ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்முடைய நோக்கமானது பூரண இன்பம். ஆத்மா பிரம்மம் பூரணமானது. நம்ம பூரணமானவன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பூரண இன்பத்தில் தான் இருக்க போகிறோம். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களில் உள்ள சின்ன சின்ன இன்பங்களில் உள்ள பற்றை நம்ம விட்டு தானே ஆகணும். அந்த ஞானம் பூரணமாக கிட்டுச்சுன்னா நான் பூரண இன்பத்தில் இருக்க போகிறேன். அந்த ஞானத்தை நான் முதல்ல வாங்கணும் இல்லையா? அதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உள்ள பற்றை நம்ம முதல்ல விட்டு தான் ஆகணும். மனம் சமநிலைப்பட்டாதான் இந்த விஷயங்களை உள்வாங்கவே முடியும். ஞானத்தை சிரவணம் மூலயமா காதால கேட்கறதுக்கு மனம் சமநிலையில் இருந்தாக வேண்டியிருக்கு. அப்போ அந்த பற்றுகளினால அலைந்து கொண்டு இல்லாமல் சமநிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்திரியங்களை நாடி செல்லக்கூடிய விஷயங்கள் எது எதுன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 5 புலன்கள் சொல்லுவோம். என்னென்னது? சப்தம், ஸ்பரிசம், ரசரூப கந்தம். ஒரு விஷயத்துலையும் நம்ம இன்பம் பார்க்குறோம். ரசம், நாக்கில் ருசிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. சப்தம், இசை, நல்ல இசை, நமக்கு பிடித்த பாடல்களாக பாடினா நல்ல அவங்க பாடுறதே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப நேரம் ஹெட்ஃபோன் காதில் மட்டும்தான் காது டமாரம் போயிடும். காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டே இருக்கிறதால இன்ஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் பின் விளைவுகள். ரொம்ப நேரம் இன்இயர் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டே இருந்தோம்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு துன்பம் இருக்குது இல்லையா? இசை கேட்க நல்லா தான் இருக்குது, யார் இல்லைன்னு. சுவாமி சொல்கிறத கேட்கணும்னா அந்த காது அவசியம்.
அப்போ அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? அப்போது இந்த வாயில தான் நம்ம அவங்கள்ட்ட கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை வாங்கி தெளிவடைய வேண்டியிருக்கு. இது பாட்டுன்னு எதேதோ பேசிக்கிட்டு எதேதோ பண்ணிட்டு இருந்ததுன்னா, தேவையற்ற விஷயங்களை பண்ணிட்டு இருந்ததுன்னு பேசிக்கிட்டு இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு விஷயமும் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பரிசத்துல இருந்து, கண்ணு பார்க்கக்கூடிய இந்த பார்வையிலிருந்து எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்குது. சுவாமி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கவனமா அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், விஷுவலாக அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த அந்த ஸ்லோகங்களை சரியா படிச்சு அவங்க இருக்கக்கூடிய பொருளை சரியா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணு அவசியமா இருக்குது. காதால கேட்கறது மாதிரி கண்ணுங்கிறதும் அவசியம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்ப நுகர்ச்சிக்கு போகாம நன்மையாகிய இந்த ஆத்ம ஞானத்துல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இந்த புலன்கள் எல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. மனம் வந்து அந்த நுகர்ச்சிகள்ல போகாம இருக்கிறதுக்கு தோஷ திருஷ்டியை பார்க்கணுங்கிறத இந்த ஸ்லோகத்துல நமக்கு சொல்றாங்க. ஒரு விஷயமும் ஒரு புலனை சார்ந்திருக்குது. விஷயங்கிறது இதனால இந்த கூட்டம் தான் விஷய கூட்டம். இந்த விஷய கூட்டங்கள்ல இருந்து நாம பற்ற நீக்கினா மனம் சமநிலைப்படும். இல்லைன்னா அதையே நாடி போய்கிட்டே இருந்ததுன்னா எப்போதான் அது சமநிலைப்பட்டு நம்ம குருக்கிட்ட நின்று கேட்கறது முடியாது. அதே மாதிரி ஞானம் பெற்றுட்டீங்கன்னா அந்த நிஷ்டையில் இருக்கணும்னா மனம் அலைபாயாமல் இருந்தாகணுமே. நிலை பெற்று நிற்கிறது. நிஷ்டைன்னா நிலை பெற்று இருத்தல். நான் பிரம்மங்கிறதுல நிலை பெற்று நீங்கள் உங்கள் மனசை வச்சுருக்கணும்னா, மனசை அலைபாஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா இன்னும் அப்போ பலன் கிட்டுதா? கிட்டாது. மன நிறைவு தானே நமக்கு வந்து பலனாக இருக்கிறது. இங்கே எங்கே அலைஞ்சுன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? மன நிறையலன்னு அர்த்தம். எனக்கு இதுவும் வேணும், இல்லை இதுவும் வேணும், இது வேண்டாம், அது வேணும், அலைஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னும் அப்படின்னா சமம்ங்கிற அந்த பாவம் வரவில்லை. அந்த செல்வத்தை நாம் இன்னும் சம்பாதிக்கலை. அப்போ குரு கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே இந்த செல்வத்தை சம்பாதிக்க முடிஞ்சிருந்ததுன்னா அந்த பலன் அவர் ஞானத்தை கொடுத்த உடனே நமக்கு கிடைச்சிரும்.